வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக மத்திய கிழக்கு பதற்றத்தின் காரணமாக தற்போது கனேடியர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு எச்சரிக்கை, அதே போல கனடா ஈரான் தொடர்பிலே என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது, அமெரிக்காவினுடைய அல்லது இஸ்ரேலினுடைய ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடர்பிலே என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். மேலும் கனடாவினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரமாண்டமான ஆழ்கடல் எண்ணெய் திட்டம் ஒன்று, எண்ணெய் உற்பத்தி திட்டம் ஒன்று தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம். தற்போது மத்திய கிழக்கை மையப்படுத்தி இருக்கின்ற எண்ணெய் ஏற்றுமதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இந்த ஒரு திட்டத்தை கனடிய அரசு கொண்டு வர இருக்கின்றது. அதே போல ஒரு முக்கியமான கனடிய மாகாணத்திலே முதியவர்களுக்கான நிதியுதவி மற்றும் பராமரிப்பாளர் வரிச்சலுகைகளுக்கான தகுதி வரம்புகள் கடுமையாக்கப்பட்டு ஒரு நெருக்கடி நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். இதைவிட சில முக்கியமான குற்றச்சம்பவங்கள், விபத்துகள், இனவரி தாக்குதல்கள் என்று சொல்லி ஏராளமான பல செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த செய்தி தொகுப்பு இருக்க போகிறது. நேயர்களே, இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இப்போதைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், உலக அரசியல் தற்போது ஒற்றை புள்ளியிலே மையம் கொண்டிருக்கின்றது. அதுதான் ஈரான் விவகாரம். குறிப்பாக இந்த பெர்சியன் கல்ஃபிலே, அதாவது பெர்சிய வளைகுடாவிலே சிக்கி இருக்கின்ற கனேடியர்கள் ஏவுகணை தடுப்பு மண்டலத்தின் கீழே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையிலே குறிப்பாக பெர்சியன் வளைகுடாவிலே வசிக்கின்ற கனேடியர்கள் ஒரு விதமான பதட்டத்துடனேயே ஒவ்வொரு நிமிடத்தையும் கடந்து வருகிறார்கள். கனடாவினுடைய உலகளாவிய விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அண்மைய தரவுகளின்படி மத்திய கிழக்கிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற கனேடியர்களினுடைய எண்ணிக்கை 97,000 உயர்ந்திருக்கின்றது. இதில் அதிகபட்சமாக ஐக்கிய அரபு அமீரகத்திலே, அதாவது UAE-யிலே 25,000 பேரும், கத்தாரிலே 8,000 பேரும் இருக்கிறார்கள். குறிப்பாக அங்கிருக்கின்றவர்களுடைய கருத்து இப்படியாக இருக்கின்றது. அதாவது அரசு தரப்பிலிருந்து ஏவுகணை அச்சுறுத்தல் குறித்த குறுஞ்செய்திகள் தங்களுக்கு தொடர்ந்து வருவதாகவும், இத்தகைய எச்சரிக்கை வருகின்ற போதெல்லாம் ஜன்னல்கள் மற்றும் திறந்த வழிகளில் இருந்து விலகி பாதுகாப்பான அறைகளில் தஞ்சமடைவது வாடிக்கையாகிவிட்டது என்று தெரிவித்திருக்கின்றார். வான்வெளியில் ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்படும் சத்தங்கள் தங்களுக்கு பழகிவிட்டதாகவும், எனினும் அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகளால் ஓரளவுக்கு பாதுகாப்பாக உணர்வதாகவும் அங்கிருக்கின்ற கனேடியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்கே COVID-19 காலகட்டத்தை போன்ற ஒரு சூழல் நிலவுவதாகவும், மக்களினுடைய நடமாட்டம் குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தங்களுக்கு மன அழுத்தம் அதிகரித்து வருவதாக அங்கிருக்கின்ற சில சுற்றுலா பிரயாணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விமானங்கள் ரத்து செய்யப்படுவதால் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஈரான் விவகாரம் தொடர்பாக கனடிய பிரதமர் மார்க் கார்னியினுடைய நிலைப்பாட்டை பார்த்துமாக இருந்தால், ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கு இடையிலான போர் தீவிரமடைந்திருக்கின்ற சூழ்நிலையிலே கனடிய பிரதமர் மார்க் கார்னி தனது நிலைப்பாட்டை தற்போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆஸ்திரேலியாவிலே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரான் மீதான தாக்குதல்களை கனடா வருத்தத்துடன் ஆதரிப்பதாக கூறினார். அதே சமயம் இந்த ஆதரவு அமெரிக்காவிற்கு வழங்கப்பட்ட ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு அல்ல, அதாவது ஒரு பிளாங்க் செக் போல அல்ல என்றும் அவர் விளக்கி இருக்கின்றார். ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பதிலும் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்வதை நிறுத்துவதிலும் நாங்கள் அமெரிக்காவை ஆதரிக்கிறோம். ஈரான் சர்வதேச அமைதிக்கு ஒரு அச்சுறுத்தலாக உள்ளது என்று கார்னி தெரிவித்தார். இருப்பினும் ஐக்கிய நாடுகள் சபையை ஆலோசிக்காமல் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது சர்வதேச சட்டத்திற்கு முரணாக தெரிவதாகவும், இது சர்வதேச ஒழுங்கின் தோல்வி என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் மீதான போர் சமீபத்தில் ஆரம்பித்ததிலிருந்து தற்போது 1700க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ராணுவ தகவல்கள் தெரிவிக்கிறது. ஈரானின் பதில் தாக்குதலில் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. கனடிய அரசு தனது குடிமக்களை ஒமான் வான்வழியாக வெளியேற்றுவதற்கு முயற்சித்து வருவதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்னொரு முக்கியமான விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடாவிலே உள்நாட்டு விவகாரங்களில் இந்திய ஏஜென்ட்டுகளின் தலையீடு குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க பிரதமர் மார்க் கார்னி மறுத்திருக்கின்றார். குறிப்பாக மார்க் கார்னி மற்றும் மோடி இடையிலான சந்திப்பு தொடர்பாக, அதாவது சமீபத்திலே அவர் இந்தியாவுக்கு சென்று அதன் பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கின்றார். அங்கே ஆஸ்திரேலியாவிலே சிட்னியிலே செய்தியாளர்களிடம் கேட்டபோது, குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே சீக்கியர் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கு, ஹர்தீப் சிங் நிஜாரினுடைய கொலை வழக்கு, இது நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்றது. இந்த நிலையிலே தான் இதை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அது குறித்து பேசுவது நீதியை பாதிக்கும் என்று சொல்லி கனடாவினுடைய உள்நாட்டு விவகாரங்களிலே இந்திய ஏஜென்ட்டுகளினுடைய தலையீடு குறித்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு பிரதமர் மார்க் கார்னி மறுத்திருக்கிறார்.
தெரிவித்திருந்தார். கடந்த வாரம் கனடிய அரசு அதிகாரி ஒருவர் கனடாவிலே இந்தியாவின் தலையீடு தற்போது இல்லை என்று கூறியிருந்தார். ஆனால் பிரதமர் கார்னி அந்த கருத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டினார். நான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் என்று அவர் கூறினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது வெளிநாட்டு தலையீடு குறித்து விவாதித்ததாகவும் எந்த ஒரு நாட்டின் தலையீட்டையும் கனடா பொறுத்துக் கொள்ளாது என்றும் அவர் உறுதியாக தெரிவித்தார். அதேவேளை இந்தியாவுடன் எரிசக்தி மற்றும் வர்த்தக ரீதியான உறவுகளை வளர்க்க விரும்புவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கனடாவினுடைய பொருளாதாரம் மற்றும் வணிக மேம்பாடு தொடர்பாக சில செய்திகள் வந்திருக்கின்றது. குறிப்பாக நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லேப்ரடர் மாகாணம் மீண்டும் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையிலே முழுவீச்சிலே இறங்கி இருக்கின்றது. செயின்ட் ஜான்ஸ்லே நடைபெற்ற நிகழ்விலே ஈக்வனோர் மற்றும் பிபி நிறுவனங்களுடன் பேடு நோட் ஆஃப்ஷோர் திட்டத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. இது மாகாணத்தினுடைய முதல் ஆழ்கடல் எண்ணெய் அகழ்வு திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் 2031 ஆண்டிலே முதல் எண்ணெய் உற்பத்தி தொடங்கப்படும் என்றும் கட்டுமான பணிகளில் 10% ஒன்சோர் செயற்பாடுகளில் அதாவது கரை செயற்பாடுகளிலே 15% பயிற்சி பெறும் தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் 25 ஆண்டுகளில் 31 மில்லியன் மனித மணி நேர வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் மதிப்பு சுமார் $14 பில்லியன் ஆகும். இது கனடாவின் பொருளாதாரத்திற்கு பெரும் ஊக்கத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல சர்ச்சில் துறைமுகம் மற்றும் பெல்ஜியம் துறைமுகம் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றும் செய்யப்பட்டிருக்கின்றது. கனடாவின் மனிடோபாவில் இருக்கின்ற சர்ச்சில் துறைமுகத்துடன் உலகின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றான பெல்ஜியத்தின் ஆண்ட்வெர்ப் புரூஜஸ் துறைமுகம் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது. ஆர்டிக் கேட்வே குரூப் நிர்வகிக்கின்ற இந்த துறைமுகம் ஐரோப்பாவுடனான வர்த்தகத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கின்றது. கனடிய பிரதமர் மார்க் கார்னியினுடைய அரசு தேசிய நலன் கருதி இந்த திட்டத்திற்கு விரைவாக ஒப்புதல் அளிக்கக்கூடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்திருக்கின்ற வரி போருக்கு மத்தியிலே கனடா தனது வர்த்தக பாதைகளை மாற்றியமைக்க இது உதவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது ஆண்டுக்கு 4 மாதங்கள் மட்டுமே செயற்படும் இந்த துறைமுகத்திலே பனியை உடைக்கும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மேற்கு கனடாவிலே மின்சார திட்டங்களுக்காக $100 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மேற்கு கனடாவிலே மின்சார பரிமாற்றத்தை அந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு பெடரல் கவர்மெண்ட் $100 மில்லியன் அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்கின்றது. இதிலே பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வடமேற்கு மின்சார பாதை மற்றும் ஹைலைன் வேலி செம்பு சுரங்க திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதேபோல சஸ்கட்சுவானில் வடக்கு மற்றும் தெற்கு மின்சார கட்டமைப்புகளை இணைக்க $18 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது சுரங்க தொழில் மற்றும் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்கு தேவையான மின்சாரத்தை வழங்குவதற்கு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல கனடாவினுடைய உள்நாட்டு விவகாரங்களிலே சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றது. முஸ்குவாம் பழங்குடியின நில ஒப்பந்தம் தற்போது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெடரல் கவர்மெண்ட் ஆனது முஸ்குவாம் பழங்குடியினருடன் வான்கூவர் பகுதியில் உள்ள நிலங்கள் தொடர்பாக 3 ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் முழு விவரங்கள் வெளியிடப்படாதது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக தனியார் சொத்து உரிமைகள் பாதிக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியா உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பிலே பழங்குடியினரின் நில உரிமை தனியாரின் உரிமையை விட பழமையானது என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையிலே 5,33,000 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட மொஸ்கோன் நிலப்பரப்பிலே கையெழுத்தாகியுள்ள இந்த ஒப்பந்தம் தனியாரை பாதிக்காது என்று அரசு கூறினாலும் சட்ட நிபுணர் தாமஸ் ஐசக் இதிலே தெளிவான பாதுகாப்பு வாசகங்கள் இல்லை என்று எச்சரித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய பிரீமியர் டேவிட் எபியும் ஒட்டாவா தமக்கு முறையாக விளக்கம் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி இருக்கின்றார். இது தற்போது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்பாக புதிய முதலீட்டாளர்கள் அந்த இடத்திலே முதலீடுகளை செய்வதற்கு அச்சப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதேபோல அல்பர்டா மாகாணம் முதியவர்களுக்கு ஒரு பெரும் துரோகத்தை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அல்பர்டா மாகாணத்தின் 2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டிலே முதியோர்களுக்கான நிதி உதவிக்கான வருமான வரம்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது. தனிநபர் வருமான வரம்பானது $34,770 இருந்து $32,690 தம்பதியினருக்கு $56,820 இருந்து $53,800 குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் சுமார் 5,800 முதியவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் மேலும் பராமரிப்பாளர்களுக்கான வரி சலுகையும் குறைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சுமார் 16,500 மக்களை பாதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. $9.4 பில்லியன் பற்றாக்குறையை சமாளிக்கவே இந்த நடவடிக்கை என்று நிதியமைச்சர் நேட் ஹார்னர் தெரிவித்திருக்கின்றார். இதேபோல ஒன்டாரியோவிலே இளைஞர்கள் மத்தியிலே சூதாட்ட பழக்கம் ஆபத்தான அளவிலே அதிகரித்திருக்கின்றது. புதிய ஆய்வின்படி சூதாட்ட உதவி மையத்தை தொடர்பு கொள்கின்ற 15 முதல் 24 வயதுடையோருடைய எண்ணிக்கை 317% உயர்ந்திருக்கின்றது. இது ஒரு சடன் ஸ்பைக்காக பார்க்கப்படுகின்றது. ஏப்ரல் 2022 தனியார் ஆன்லைன் சூதாட்டம் அனுமதிக்கப்பட்டதுதான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இதேவேளை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வியாபார செய்தியும் இருக்கின்றது. ஒட்டாவாவை சேர்ந்த 22 வயதான லிலி பேண்ட் எனப்படுகின்ற ஒரு பெண்
தனது ஸ்பைஸ் கேர்ள்ஸ் சீசனிங் என்கின்ற நிறுவனத்தின் பெயரை தற்போது மாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். புகழ்பெற்ற பிரிட்டிஷ் இசைக்குழுவான ஸ்பைஸ் கேர்ள்ஸினுடைய வழக்கறிஞர்கள் தொடுத்த ஒரு சட்ட போராட்டம் தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு அதிக சட்ட செலவுகளை தாங்க முடியாமல் அந்த பெண் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். தன்னுடைய 13 வயதிலிருந்து அவர் சமையல் வாசனை திரவிய உற்பத்தியிலே ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் அவர் தன்னுடைய பிராண்டை பதிவு செய்ய முயன்ற போது இந்த வழக்கறிஞர்கள் அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள். இது தற்போது ஒரு பெரும் பேசுபொருளாக வந்திருக்கின்றது. 80களில் பிரபலமாக இருந்த ஸ்பைஸ் கேர்ள்ஸ் இசைக்குழுவானது பெண்களுக்கான ஃப்ரீடத்தை முன்னிறுத்திய ஒரு இசைக்குழுவாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையிலே அவர்களே ஒரு பெண்ணினுடைய வியாபார நாமத்தை முடக்க முயற்சித்திருப்பதாக பலரும் கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். தொடர்ச்சியாக சில விபத்து சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. டொமினிகன் குடியரசிலே சுற்றுலா பேருந்து ஒன்று கவிழ்ந்த விபத்திலே மெனிட்டோபாவை சேர்ந்த 67 வயதான கொலின் புலர்டோன் எனப்படுகின்ற பெண் உயிரிழந்திருக்கின்றார். அவரது கணவர் ஜான் புலர்டன் காயமடைந்திருக்கின்றார். இந்த சம்பவம் கனேடியர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த பெண் ஒரு துணிச்சலான சுற்றுலா பயணி என்று சொல்லி பிரபலமான ஒருவராக இருந்திருக்கின்றார். பல்வேறு நாடுகளுக்கு தனியே கூட தன்னுடைய பயணங்களை செய்த ஒருவராக இருந்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் 67 வயதிலே அவர் அந்த விபத்திலே உயிரிழந்திருக்கின்றார். இதேவேளை 1987 ஆண்டிலே சிறுவன் ஒருவனை கொடூரமாக கொலை செய்த குற்றவாளியான டெரன்ஸ் கேட்ரே தற்போது ஒசாவாவிலே 72 மணி நேர தற்காலிக விடுப்பிலே வெளிவந்திருக்கின்றது. பொதுமக்களுடைய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் மது இருந்தக்கூடாது மற்றும் குழந்தைகளுடன் இருக்கக்கூடாது போன்ற கடுமையான நிபந்தனைகளுடன் கண்காணிக்கப்படுகிறார். 1987 ஆண்டிலே சிறுவன் ஒருவனை அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொடூரமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவர் தற்போது 72 மணி நேரம் தற்காலிக விடுப்பிலே பரோலில் வெளியே வந்திருக்கின்றார். இது பொதுமக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, டொரண்டோவிலே வடக்கு பகுதியில் இருக்கின்ற டெம்பிள் இமானுவல் எனப்படுகின்ற யூத வழிபாட்டு தளம் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. வெறுப்புணர்வு குற்றப்பிரிவு போலீஸ் இது குறித்து விசாரணைகளை தற்போது நடத்தி வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு கனடாவிலும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல வினிபெக் டெலராமா ஷாப் ஒன்றிலே பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் பழங்குடியின நபரை தாக்குகின்ற வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. சம்பந்தப்பட்ட ஊழியர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இது பழங்குடியினருக்கு எதிரான தொடர் பாகுபாட்டின் வெளிப்பாடு என்று பழங்குடியின சமூக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை இன்னொரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கின்றது. கனடிய ராணுவ கல்லூரி தளபதியான கர்னல் பிரேசர் ஓல்ட் தற்போது லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை இழப்பு காரணமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு தனிப்பட்ட பணியாளர் விவகாரம் காரணமாகத்தான் இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கனடிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக அவர் மூலமாக சரியான கமாண்ட்களை கொடுக்க முடியாது என்றும், சரியான ஒரு கமாண்டருக்கான ஒரு தகுதி அவருக்கு இல்லை என்றும், புதிய இராணுவ வீரர்களை உருவாக்கக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை என்றும், இதன் காரணமாக அவரை பதவியிலிருந்து நீக்குவதாகவும் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. விரிவான விவரங்களை அவர்கள் தெரிவிக்கவில்லை. இறுதியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஒன்று இருக்கின்றது நேயர்களே. அதாவது அமெரிக்க ஆடவர் ஹாக்கி அணியினுடைய ஒரு வெற்றி, அதாவது ஒலிம்பிக்கிலே அவர்கள் தங்கத்தை வென்ற பிறகு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெண்கள் அணியை குறித்து பேசிய கருத்திற்கு வீரர்கள் சிரித்திருக்கிறார்கள். அதாவது அதிலே ஆடவர் அணி வென்றிருக்கின்றது, பெண்கள் அணி தோற்றிருக்கின்றது. அந்த பெண்கள் அணியை ட்ரம்ப் விமர்சித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் விமர்சித்த போது அணி வீரர்கள் சிரித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் NHL ஆணையர் கேரி பேட்மேன் தெரிவிக்கையிலே வீரர்கள் பெண்கள் அணியை அவமதிக்கவில்லை, சூழல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி விளக்கம் அளித்திருந்தார். தற்போது வரை அது ஒரு பெரும் பேசுபொருளாக சமூக ஊடகங்களிலே இருந்து வருகிறது. குறிப்பாக வெள்ளை மாளிகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது, அதாவது வெற்றி பெற்ற அணியை வெள்ளை மாளிகைக்கு அழைத்த போது பெண்களை அவர்கள் அழைக்கவில்லை என்று, அதாவது பெண்கள் அணியை அவர்கள் அழைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. லேட்டாகத்தான் அழைத்திருக்கிறார்கள். அதன் பின்னர் பயண ஏற்பாடுகளை காரணம் காட்டி பெண்கள் அணி அந்த பயணத்தை செய்யவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு NHLனுடைய ஆணையர் கேரி பேட்மேன் வீரர்கள் பெண்கள் அணியை அவமதிக்கவில்லை, அவர்கள் வேண்டுமென்றே சிரிக்கவில்லை, அவர்கள் வெற்றி மூடிலே இருந்ததன் காரணமாகத்தான் அதை சிரித்து கொண்டு கடந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் உங்களுடைய விளம்பரங்கள் நம்முடைய சேனலில் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.